ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேட்ஸ்டாக். ஒரு வயசானவர் அவரோட ரிட்டையர்மெண்ட் பீரியடை ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாரு. அப்போது ஒரு ரிவர் பக்கத்தில் ஒரு அழகான குட்டி வீட்டில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்காக பெரிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. அங்கே பக்கத்தில் என்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு அவர் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். லாஸ்ட் டேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காடோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாரு. காட் கூட இருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் ஃபீல் பண்ணார். டெய்லி நிறைய நேரம் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவார், வேர்ல்டுக்காக ப்ரேயர் பண்ணுவார். ஸோ சாண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது அவருக்கு நிறைய லெஷர் டைம் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அழகான பேம்பூ ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீயில் இருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேஸ்கெட்ஸ் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு பேஸ்கெட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பேஷனேட்டாக பண்ணிகிட்டு இருந்தார். பட் பேஸ்கெட் பண்ணுறப்பவும் அவர் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு காட்ஸ் நேமை சொல்லிக்கிட்டே அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை எடுத்து பண்ணி முடிக்கிறப்போ அவருக்கு அதை என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதை அந்த ரிவரில் டெய்லி ஒரு பேஸ்கெட் பண்ணி அதை விட்டுட்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. இதை நம்ம ஏன் பண்ணுறோன்னே தெரியல அவருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்போது ஒரு நாள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றப்போ ஒரு ஓல்டு மேன் அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கிறத பார்க்குறாரு. ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, டெய்லியும் இந்த ரிவர்லேருந்து எனக்கு ஒரு பேஸ்கெட் கிடச்சிட்டு இருந்துச்சு. யார் அனுப்புனாங்கன்னு தெரில, பட் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதை செல் பண்ணி தான் நான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போது அந்த பேஸ்கெட் எனக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக அந்த பேஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுடைய ப்ரேயர்ஸ்க்கும் நம்ம பண்ணுற குட் திங்ஸ்க்கும் நிறைய நேரத்தில் எந்த ஒரு ரிசல்ட்ஸும் இருக்காது. நம்ம என்ன நடக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது. பட் நம்ம நிறைய நேரத்தில் மற்றவங்களுக்காகவும் நமக்காகவும் ஊக்கமாக நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. நிறைய நேரத்தில் காட் சைலன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளால் பார்க்க முடியலைனாலும் நம்ம பண்ணுற ஜெபங்கள், ப்ரேயர்ஸ் எல்லாமே வீணாக போகிறதில்ல. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளால் அதை நிறைய நேரத்தில் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஸோ நம்மளும் காட் மேலே ஃபெய்த்தோட நம்ம பண்ணுற குட் ஒர்க்ஸையும் மற்றவங்களுக்காக நம்ம பண்ணுற ப்ரேயர்ஸையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நிச்சயமாக அது ஒரு நாளும் வீணாக போகவில்லை. த ப்ரேயர் ஆஃப் அ ரைச்சஸ் மேன் இஸ் பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ நம்ம தொடர்ந்து நம்மளோட ப்ரேயர்ஸை கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி ஒரு நல்ல ஷார்ட்ஸில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.